ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோः பிரணவः சர்வவேதேஷு சப்தः கே பௌருஷம் ரிஷு. விபூதி யோகத்துல நாம் இருக்கிறோம். பகவான் சொல்லிட்டு வராரு விபூதி யோகம், இறைவனுடைய மகிமையை பார்த்தல். அப்போ இறைவன் உபாதான காரணமாக இந்த உலகத்தை படைப்பதற்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது இங்க நம்ம பார்ப்பது அனைத்துமே உபாதான மெட்டீரியல் காசாக இருக்கிறதுனால இறைவன் தான்ங்கிற அறிவு எட்டினாலும் மனதுக்கு அது எட்டாது. பார்க்கும்போது நம்ம எப்படித்தான் பார்க்கிறோம், நான் வேறு இந்த உலகம் வேறுன்னு தான் பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன பண்றாரு, என்னுடைய மகிமைகளை ஒரு மகிமையா எடுத்து அவர் அதை அது நான் என்று நீ நினைத்து பார், விபூதியாக பார். அது ஈஸ்வரனாக எந்த ஒரு பொருளை எடுத்து அதை ஈஸ்வரனாக பார். அதுதான் விபூதி யோகம். இங்க பார்ப்பது அனைத்தும் ஈஸ்வரனாக பார்த்து இது அபியாசம் செய்யணும். ஒரு ஞானத்தை பெற்றோன்னே அதை நம்ம நிற்க முடியாது. இங்க இருப்பது அனைத்தும் இறைவன்கிற அறிவு உபாதான காரணத்துவாத் இறைவன் தாங்கிற அறிவு வந்திருக்கும். ஆனா பார்க்கும்போது என்ன, மனது அந்த உணர்வுக்கு வராது. அறிவு இருக்கிற விஷயம் உணர்வுக்கு வராது. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க திருப்பி அவர் உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களை எடுத்து, சிறப்பான விஷயங்களை எடுத்து அது ஈஸ்வரனாக பாருங்கள் அப்படிங்கிறது அவரு விபூதி யோகம். இந்த ஈஸ்வரனுடைய தத்துவத்தை இப்ப நாம் என்ன பண்றோம், அவருடைய குணத்தை அவருடைய மகிமையை சிந்தித்தல். எப்படி, ஈஸ்வரன் தான் ஜெகத்காரணம், உலகத்திற்கு அவர்தான் படைப்பு. இரண்டாவது அவர்தான் நிமித்த காரணமும் அவர்தான் உபாதான காரணமாக சிந்தித்தல், ஈஸ்வரனை பற்றிய சிந்தனை. அடுத்தது அவர் எப்படி இருக்காரு, சர்வவியாபி உபாதான காரணத்துவாத் அவர் எப்படி இருக்காரு, சர்வ உலகம் எங்கும் வியாபித்திருக்கிறார். எப்படி ஒரு பானையில் மண் என்பது எங்கும் வியாபித்திருக்கிறதோ, மண்ணை தவிர்த்து பானை நொன்னு தனியாக இருப்பு இல்லையோ, பானை என்பது வாச்சா ஆரம்பணத்துல மட்டும் இருக்குதோ, பானைங்கிறது மண்ணை தவிர்த்து வேறாக ஒண்ணு இல்லையோ, அதை போல் உபாதான காரணமாக இருப்பதால் இறைவன் தான் என்ன இருக்காரு, சர்வ வியாபி. அடுத்தது விபுகு, ஒரே ஒரு விவிதம் பாதி, அவர் ஒருவரே பலவாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். தான் விபூதினா விபுகு தான் விபூதி. ஏக்கக ஒருத்தர் விதவிதமாக காட்சியளிக்கிறார். அடுத்தது இந்த உலகத்துக்கு ஆதாரமாக அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள அவர் கொடுப்பதால் இந்த உலகத்துக்கு அவர் எப்படி இருக்காரு, ஆதாரம். கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டு ஒரு பாம்பை பார்க்கும் பொழுது, பாம்புங்கிறது உலகம், அதுக்கு எப்படி கயிறுங்கிறது ஆதாரமாக இருக்கிறதோ, the easiness of the snake. இப்ப நீங்க கயிற்று மேல ஒரு பாம்பை ஏத்திட்டீங்க, அந்த பாம்பினுடைய ஈஸ்னஸ் எதை சார்ந்தது, கயிற்றை சார்ந்தது. கயிறுன்னு அங்க ஒண்ணு இல்லைன்னா அங்க பாம்பை நம்ம எதையும் பார்க்க போறது இல்லை. சோ அதே போல இந்த உலகம்னு ஒண்ணு இருக்குது, மித்தியான்னு ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு சத்தியம் ஒண்ணு இருக்கணும், இருப்பை கொடுக்கக்கூடியது ஒண்ணு இருக்கணும். பொய்யாக ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா உண்மைன்னு ஒண்ணு இருக்கணும். ஒருத்த பொய் பேசுறான்னா அதுக்கு ஆதாரம் அவன் அந்த விஷயத்தில் இருக்கிற உண்மை, அது கண்டிப்பா ஒண்ணு இருக்கணும். அது நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம அறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம். ஆனா என்ன புரிஞ்சுக்கிறோம், பொய்ன்னு ஒண்ணு இருந்ததுன்னா உண்மைன்னு ஒண்ணு இருந்தா தான் என்ன வருது, பொய்யினே வர முடியும். அடுத்து என்ன, சர்வ சக்திமான். அந்த ஈஸ்வரன் சர்வ சக்தி, படைக்கக்கூடிய சக்தி, காக்கக்கூடிய சக்தி, அழிக்கக்கூடிய சக்தியை
டோட்டலாக கொண்டவர். நமக்கு எல்லாமே இருக்குது. நம்மளும் இன்னைக்கு போனோம்னா ஒரு இட்லி படைக்கலாம் இல்லைங்களா, ஸ்திதி காரணம் கொஞ்ச நேரம். அதனால நமக்கு இருக்கிறது அல்ப சக்தி, அவர்கிட்ட இருக்கிறது இன் டோட்டல் சமக்ரம். அதனால அவருக்கு பேர் பகவான். 6 குணங்களை இன் டோட்டல், பகவத் பகவான், சர்வசக்திமான். அப்புறம் அவருதான் என்னவா இருக்காரு, கர்ம பல தாத்தாவாக. இறைவன் தான் நாம செய்கிற ஒன்னொன்னு கர்மத்துக்கும் புண்ணிய பாப்பத்தையும் கொடுப்பவர். அந்த புண்ணிய பாப்பத்தை அனுபவிப்பதற்குண்டான சூழ்நிலையும் அமைத்து கொடுப்பவர் அவர்தான். அவரு யார வச்சிருக்காரு, தேவதைகளை மினிஸ்டர்ஸா வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. கர்ம பல தாத்தாவாக இருக்கிறார். அடுத்தது அவர் சர்வஜ்ஞகா, அனைத்தையும் சாமானியமாக அறிந்தவர். என்னை தவிர்த்து இந்த உலகம் வேறு அல்லங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். சர்வஜ்ஞகா, நித்திய முக்தகா, நித்திய சுத்தகா, எல்லாமே போடலாம். அடுத்தது அவர் சர்வவித்து, கர்மபல தாத்தாவாக இருப்பதால் சர்வவித்து அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அடுத்தது நியதியாகவும் இருக்கிறார், நியந்தாவாகவும் அவர்தான் இருக்கிறார். ஒரு தண்ணி அப்படின்னா அந்த தண்ணியாக இருப்பது யாருதா, உபாதான காரணத்தால் H2R, இறைவன் தான் தண்ணி. அதுக்குள்ள இருக்கிற நியதிகள் என்னது, 100 டிகிரியில நீராவியா போகணும், 0 டிகிரியில ஐஸ் ஆகணும், அப்படிங்கறதுல அதனுடைய நியதி ஆர்டர். அதுவும் அவராக இருப்பதால் அவர் என்ன பண்றாரு, ஈசிக்கிற இந்த உலகத்தை ஆள்கிறார். நியதியாகவும் நியந்தாவும் இருப்பதால் இந்த உலகத்தை அவர் ஈசித்தும்னா ஆள்கிறார். ஆள்வதால் தான் அவருக்கு பேர் என்ன, ஈஸ்வரகா. அப்ப அவருக்குள்ள 2 தத்துவம், ஒன்னு பராப்பிரகிருதி, இன்னொன்னு அபராப்பிரகிருதி. இந்த 2 சேர்ந்ததுதான் ஈஸ்வரகா. பராப்பிரகிருதி ஈஸ்வரனுக்குள் இருக்கிற பிரம்ம தத்துவம் பராப்பிரகிருதி, ஈஸ்வரனுக்குள் இருக்கிற மாய தத்துவம் அபராப்பிரகிருதி. அந்த பராப்பிரகிருதி தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்தை படைக்கிறது. அந்த அபராப்பிரகிருதி மாறி தனக்குள் இருக்கிற சத்துவ ரஜோ தமோ குணத்தினுடைய பரிணாமத்தின் மூலியமாக இந்த உலகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுது. இந்த அறிவைத்தான் இந்த 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிறார். இந்த அறிவு வச்சுக்கிட்டு நாம் அவர் சொல்லும் போது, இப்ப அவர் இருக்கிறது விபூதி யோகம். இவர் இப்ப சொல்லிட்டு இருக்கிற இடம் விபூதி யோகம். அதுல நம்ம என்ன பார்த்தோம், கடைசியா பார்த்தோம், இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா, கௌந்தேய நான் நீரினுடைய சுவையாக இருக்கிறேன். சந்திர, இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். சந்திர சூரியனுடைய ஒளியாக நான் தான் இருக்கிறேன். எல்லா வேதங்களிடம் ஓம்காரம், இதைத்தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓம்காரத்துக்கும் வேதத்துக்கும் என்ன, எல்லா வேதங்களிலும் நான் ஓம்காரமாக இருக்கிறேன் அப்படின்னா எல்லா சப்தத்துக்கும் நான் ஆதாரமாக இருக்கிறேன். வேதம் என்பது எழுத்துக்கள் சேர்ந்தது சொற்கள், சொற்கள் சேர்ந்தது வாக்கியம், வாக்கியங்கள் சேர்ந்ததுதான் வேதம். அந்த எழுத்துக்களுக்கு உபாதான காரணமாக இருப்பது ஆ என்ற, வாயை திறந்தோன்னு எந்த முயற்சி இல்லாமல் எந்த சத்தம் வருது அது உபாதான காரணம் ஃபார் இது ஆ. எங்கு முடியுது இம், அது நடுவில் வருகிற மாற்றங்கள் ஊ. அப்ப அந்த ஆ ஊ சேர்ந்துதான் ஓ, அந்த இம்ம சேர்த்தி போட்டீங்கன்னா ஓம். சோ ஓம்ங்கிறது அனைத்து சப்தங்களுக்கும் குறிக்கின்ற ஒரு சொல். அனைத்து சப்தம், எந்த சப்தமா இருந்தாலும், இங்கிலீஷ், ஃபாரின், சைனீஸ், எவனா இருக்கட்டும், யாரு பேசினாலும் வாயை திறக்கணும், மாடுலேஷன்ஸ், வாயை மூடுறாங்க. அப்படித்தான் அந்த லாங்குவேஜ் போயிட்டு இருக்கு. பறவைகள் சத்தமா, எந்த சப்தத்துக்கும் ஆதாரம் ஓம். அது அந்த ஓம்ங்கிற சொல் அனைத்தையும் அடக்குது. அப்ப வேதத்துக்கு அது ஆதாரம்னு புரிஞ்சுக்கிட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அடுத்து இப்ப என்ன பார்க்கணும், பிரணவக அடுத்தது ஆகாசத்தில் அவர் எப்படி இருக்காரு, ஒளியாக. கேனா ஆகாசம். ஆகாசத்தில் அவர் எப்படி இருக்காரு, சப்தம், சப்தமாக. ஏன்னா சப்தம் டிராவல் ஆகி போகணும்னா அந்த ஆகாசத்துடைய ஒரு குணம் தான் என்னது, நீங்க தத்துவபோதம் படிக்கும்போது இன் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். அந்த ஆகாசத்தினுடைய குணமே என்னது, சப்தம். ஆகாசத்தில் அவர் எப்படி இருக்காரு, சப்தமாக. அடுத்தது ரிஷு, மனிதர்களிடையே பௌருஷம், சக்தியாக. ஒரு ஆணிடம் ஆண் சக்தியாக, ஆண்மையாக, ஒரு பெண்ணிடம் பெண்மையாக. மனிதர்களிடையே ரிஷு, மனிதர்களிடையே சக்தியாக அவர் இருக்கின்றேன் என்று அவர் சொல்றாரு.
இது மாதிரி விபூதி யோகங்கிறது 2-3 ஸ்லோகம் கொடுக்குறாரு. அடுத்த ஸ்லோகம். புண்ணியோ கந்த பிருத்திவ்யாம் ச தேஜச்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. இது மாதிரி வரிசையாக அவர் சொல்லிட்டே வருவார். எதாக நான் இருக்கிறேங்கிறது. பிருத்திவ்யாம் பூமியில், பூமியினுடைய பிருத்திவினுடைய குணம். இப்ப ஆகாசத்துடைய குணம் சப்தம். அப்ப அடுத்து என்ன வேர்டு போடுறாரு இங்க? பூமி. அப்ப 5 பூதங்களுடைய குணமாக நான் இருக்கிறேங்கிறத கம்ப்ளீட் பண்றாரு. பிருத்திவியில் நான் எப்படி இருக்காரு? புண்ணியம். பூமியில் நான் புண்ணியக நல்ல கந்தக மனமாக இருக்கிறேன். ஒரு மனம் என்னங்க? பூமிக்கு மனத்துக்கு என்னங்க சம்பந்தம்? புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு காலையில் ஒரு மலர் நல்லா நாட்டு ரோஸ் பூத்துருக்கு. நீங்கள் போய் பறிக்கும் போது அந்த பறிக்கும் போதே வாசம் அந்த கையில் தொட்டால் கூட அந்த வாசம் மறுபடியும் இருக்கும். அந்த வாசம் எங்கிருந்து வந்தது? அந்த செடிக்கு பூமியில் இருக்கிற வாசம்தான் அந்த ரோஸ்குள்ள வந்திருக்குது. புரிஞ்சுதுங்களா? சரி, எல்லா மனமும் சொந்தக்காரங்க யாரு? பூமி தான். அது எந்த வாசமாக இருந்தாலும் அது குணம். பூமியினுடைய குணம் என்னது? வாசம். அதனால என்ன சொல்றாரு? அந்த பூமியில் நான் என்னவா இருக்கேன்? அதனுடைய குணமாக நான் இருக்கிறேன். அடுத்தது விபாவசௌ. விபாவசௌன்னா நெருப்பில் நான் என்னவா இருக்கிறேன்? விபாவசௌ நெருப்பில் நல்ல ஒளியாக. அந்த புண்ணியங்கிறது அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். புண்ணியம்னா நல்ல ஒளியாக. தேஜசகா ஒளியாக இருக்கிறேன். ஏன்னா நெருப்புக்குள்ள 2 சொரூபம். ஒன்று ஒளி, லைட் அண்டு சூடு. இந்த 2மே என்னதான்? இறைவனாக இருக்கு. நான் தான் அங்க இருக்கிற ஒளியாவும் இருக்கிறேன். நெருப்பை பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒளியும் நான் தான், அதுல இருக்கிற உஷ்ணமும் நான் தான். அப்படிங்கிறத ஒன்றை மட்டும் சொல்றாரு. அஸ்மி இருக்கிறேன். தேஜஸ் சாஸ்மி விபாவசௌ. செகண்ட் குவார்டர் ஆஃப் த ஸ்லோகம். ஃபர்ஸ்ட் லைன் முடியுது. ஃபர்ஸ்ட் பூமியில் நான் அதனுடைய குணமான வாசமாக இருக்கிறேன். அடுத்தது நெருப்பில் நான் ஒளியாக இருக்கிறேன். அடுத்து சர்வபூதேஷு எல்லா பிராணிகளிலும் நான் என்னவா இருக்கேன்? ஜீவனம். ஜீவனம்னா உயிர் சக்தியாக. உயிர் சக்தி. எல்லா ஜீவர்களிடம் நான் என்ன சக்தியா இருக்கேன்? உயிர் சக்தியாக. தபஸ்விஷு தவம் செய்வோரிடம். தவம் செய்வோரிடம் தபகச்ச அஸ்மி நான் தவமாக இருக்கிறேன். தவம் செய்வோரிடம் நான் தவமாக இருக்கிறேன். ஏன் இப்படி சிந்திச்சு பார்க்க சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதில் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று அறிவுபூர்வமான காக்னிட்டிவ் மைண்டு, இன்னொன்று உணர்வு எமோஷனல் மைண்டு. ஒன்று காக்னிட்டிவ், அதைத்தான் நம்ம புத்தி மனம் பிரிக்கிறோம். இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா ஒன்று காக்னிட்டிவ், இன்னொன்று எமோஷனல். இப்போ காக்னிட்டிவ் சைடு ஒரு அறிவை கொடுத்துடலாம், அது அது ஏற்றுக்கும், அந்த அறிவை புத்தி ஏற்றுக்கும். ஆனால் அது மனம் உணர்வு பூர்வமாக எமோஷனலாக ஏற்றுக்குமான்னு கேட்டால் ஏற்றுக்காது. இட் நீட்ஸ் அபியாசம். நீங்கள் பாருங்கள், வெறும் அறிவு வச்சிருக்கனால அந்த மனிதனுக்கு உணர்வு பூர்வமாக மாற்றப்படாத அறிவு அந்த மனிதனுக்கு, அந்த அறிவு அவனுக்கு பயன்படாது. உணர்வு பூர்வமாக மாற்றும் போது தான் இப்போ ஒரு மனிதன் ஒரு அறிவை பெறான், காக்னிட்டிவ் அறிவு புத்தி. ஆனால் அது அவனுக்கு ஏன்னா எந்த அறிவும் அவனுக்கு பயன்படணும். பயன்படாத அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்றது?
நியூஸ் பேப்பர் எழுத முடியும். ஸோ அந்த அறிவு அவனுக்கு பயன்படணும் அப்படின்னா அந்த எமோஷனல் சைடு சொன்ன பார்த்தீங்கன்னா மனம், அப்ப அது ஏத்துக்கணும். உணர்வு பூர்வமாக அந்த அறிவு மாற்றப்பட வேண்டும். எந்த ஒரு அறிவும் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் போதுதான் அவனுக்கு அந்த அறிவு பயன்படுது. இப்ப நீங்க ஒரு செயல் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்ல அறிவு இருக்கும், என்னன்னு இந்த செயல் செய்வது தவறு. நம்ம கேட்போம், உனக்கு என்னடா தெரியாம இருக்குது, ஏன் இதை திருப்பி திருப்பி பண்ற, தப்ப ஏன் பண்ற? அவனுக்கு தெரியும். இப்ப சிகரெட் குடிக்கிறது, இல்ல தண்ணி போடுறது, இல்ல பொய் சொல்றது, ஏதோ ஒண்ணு, அது அவங்களுக்கு தெரியும், அறிவில் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கணும். அது உணர்வு பூர்வமாக மாற்றாத வரைக்கும் அது அவங்களுக்கு அந்த அறிவுனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அப்ப என்ன பண்ணணுங்க, அதற்குண்டான மனதை பழக்கி அந்த அறிவை உணர்வு பூர்வமாக மாற்றணும். அப்ப அவங்க அதை தப்ப செய்ய மாட்டாங்க. இப்ப அதைத்தான் இறைவன் என்ன எடுக்கிறாரு, இப்போ உனக்கு நான் அறிவை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். என்னென்ன, நான் ஜகத் காரணம், நான் நிமித்த காரணம், இதெல்லாம் என்னது அறிவு. நான் உபாதான காரணம், நான் சர்வவியாபி, நான் ஆதாரம், நான் சர்வசக்திமானு, நான் சர்வஜ்ஞகா, நான் சர்வவித்து, நான் நியந்தா, நான் நீதி, இதெல்லாம் என்னது அறிவு. பகவானுக்கு நல்லா தெரியும். வெறும் அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால அவனுக்கு வாழ்க்கைக்கு அது பயன்படாது. அது என்ன மாத்தணும், அந்த அறிவெல்லாம் நீ என்னவா மாத்தி ஆகணும், உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப உணர்வு பூர்வமா ஏத்துக்கிறது அப்படின்னா அப்பதான் அது ஞானமாக பரிணமிக்கும். அது வரைக்கும் அது என்னவா தான் இருக்கு, புத்தியில் இருக்க வரைக்கும் அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். அது மனதுக்குள்ள வரும்போது அதுக்கு பேர் என்னது, ஞானம். அப்ப அந்த ஞானமாக பரிணமிக்கணும்னா அப்ப என்ன பண்ணணுங்கிறாரு, அபியாசம். திருப்பி அந்த அறிவில் இருக்கிறத திருப்பி நீங்க மனசுக்கு கொண்டு வரணும்னா, புத்தியில காக்னிட்டிவ் டு எமோஷனலுக்கு வரணும்னா ஒன்லி மனசுக்கு என்னதான் அபியாசம். திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, விபூதி யோகத்தை நமக்கு முதல்ல அறிவை கொடுத்துட்டு மண்டைக்குள்ள அவன் உணர்வு பூர்வமா அவனுக்கு வாழ்க்கையில் அவன் இறைவனை எங்கும் பார்க்க முடியாது. இறைவன் என்ன நினைக்கிறாரா, எப்படா என்னை நீ பார்க்காம இருக்கிற அப்படின்னு இறைவன் நினைக்கிறாரு. நாம என்ன நினைக்கிறோம், எங்கீங்க நீங்க இருக்கிறீங்க, நாம என்னால பார்க்க முடியங்கிறது நம்மளோட நிலைமை. அவர் என்ன சொல்றாரு, எப்படா என்ன மிஸ் பண்ற, நான் எல்லாமே நான் தாண்டா. சுவாமிஜி சொல்வது சும்மா அப்படியே அவ்வளவு அழகா இருக்கும். எல்லாமே எங்கடா நீ என்னை மிஸ் பண்ற, சாமி சாமி சாமின்னு அலைஞ்சிட்டு இருக்கிற, எப்படிதான் நீ என்ன மிஸ் பண்றங்கிறாரு அவரு. நமக்கு என்ன தோணுது, எங்க சாமி நீ இருக்கிற, எங்க கண்ணுக்கு தெரியலையே, அறிவு கெட்டலையே. நாம இந்த நிலையில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு, அறிவு கொடுத்துட்டாரா. அந்த அறிவு என்ன பண்றாரு, இப்ப அவரே நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அழுங்காம அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அது உணர்வு பூர்வமாக மனம் ஏற்றுக்கொள்வதற்காக அவர் எங்க போறாரு, விபூதி யோகத்துக்கு போறார். உன்னை நாம் என்ன பண்றோம், விபூதி யோக என்னது, உங்களை நீங்க என்ன பண்றீங்க, அந்த அபியாசத்தில் உங்களை அவர் இணைக்க செய்கிறார். ஆனா அவர்லாம் சொன்னார் என்ன, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நான் உன்னை இணைக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு, வாயில எதுவும் சொல்றது இல்ல. அடுத்தது மெடிடேஷன் இது முடிச்சு 6வது அத்தியாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது அத்தியாயம் என்ன நீ பண்ணணும், திருப்பி நீ அதை உன்னை நீ உணர்வு பூர்வமாக அதை நீ அபியாசம் செய்யணுங்கிறக்காகத்தான் அவர் ஸ்லோகத்தை கொடுக்கிறார். ஏன்னா நாம எப்படி பாக்குறோம், நாம இருப்பது அனைத்தும் ஈஸ்வர சிருஷ்டி. ஆனா நாம எப்படி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், என் மனதில் இருக்கிற, போன கிளாஸே சொன்னேன், ராகம் துவேஷம் பயம், அதை உலகத்தின் மேல் ஏத்திதான் திருஷ்டி இருக்கே தவிர, ராக திருஷ்டி துவேஷ திருஷ்டி பய திருஷ்டி கோப திருஷ்டி எது வேணா எடுத்துக்குங்க, அப்படித்தான் நம்ம உலகத்தை பார்த்துட்டு இருக்கோமே தவிர ஈஸ்வர சிருஷ்டி நம்ம கிட்ட திருஷ்டி நம்மிடம் இல்லை. அவர் என்ன மாத்துறாரு, அந்த ராக திருஷ்டி துவேஷ திருஷ்டி பய திருஷ்டிய என்னவா மாக்க இறைவன் எதுக்கு முயற்சி பண்றாரு, மெனக்கடுறாரு. அவரு பகவான் மெனக்கடுறாரு நமக்காக. என்னவா மாத்த முயற்சி பண்றாரு, ஈஸ்வர திருஷ்டியா பாரு, என்ன நீயே மிஸ் பண்ணிராத. அதுக்கு ஒரு டெக்னிக் தான் அவர் இப்ப நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இது டெக்னிக்னு சொல்லாம அழுங்காம கூட்டிட்டு போயிருக்காரு. இதை நானுன்னு பாரு, இதை நானுன்னு பாரு, இதை நானுன்னு பாரு, இதை நானுன்னு பாருன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஏரியா தான் அது வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது 10வது ஸ்லோகம். இது அப்படியே ஒரு 2-3 ஸ்லோகம் அதுதான். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம்.
பார்த்தார். அர்ஜுனா என்ன கொடுக்குறாரு? ஞான அபியாசத்தை கொடுக்குறாரு. திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். இது இந்த இடத்துக்கு பேரு ஞான அபியாசம். அது திருப்பி என்ன பண்றது? மனதுக்காக அவரை அபியாசம் பண்ண வைக்கிறார். அர்ஜுனா சர்வபூதானாம், எல்லா பிராணிகளுக்கும், சனாதனம் என்றுமுள்ள, பீஜம் வித்தாக, விதை, பீஜம்னா விதை, மாம் என்னை வித்தி, எல்லா பிராணிகளுக்கும் சனாதனம் பீஜமாக, என்றுமுள்ள பீஜமாக, நான் இருக்கிறேன். அதாவது உயிரியல் சக்தி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ஒரு படைக்கிறார் அப்படின்னா அந்த படைப்புக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது? பல படைப்புகள் வந்துட்டு இருக்கா. அவர் உலகத்தை படைக்கிறாரு அப்படின்னா அதற்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குது? படைப்புக்குள்ள ஒரு படைப்பு. குரங்கிடமிருந்து குரங்குதான் வரணும், மனிதனிடமிருந்து மனிதன். அவர் படைப்பதற்குள் இன்னொரு படைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, என்னது? குரோமோசோம்ஸ். அது இருக்கிறதுனாலதான் இத்தனை குரோமோசோம் இருந்தா அவங்க மனிதன் அப்படி கண்டுபிடிக்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த சக்தியாகவும் நான் இருக்கிறேன். படைப்புக்குள் நடக்கிற படைப்புக்குண்டான சக்தியாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தது. எந்த ஒரு படைப்பு நடைபெறுவதற்கு எந்த உயிரியல் சக்தி தேவைப்படுகிறதோ, ஒரு விதை, அதுவும் நான் தான். அதுல இருந்து வர்ற மரமும் யாருதான்? நான் தான் அப்படின்னு அர்த்தம். சனாதனம் அட்ஜெக்டிவ். எதுக்கு சனாதனம் அட்ஜெக்டிவ்? எனக்கு எப்படிப்பட்ட நான், என்னை என்பதற்கு அது அட்ஜெக்டிவ். எப்படி சனாதனமாக எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாமல் நித்தியமாக இருக்கிற கூட்டஸ்த நித்தியம் சனாதனம். தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல், அதுதான் சனாதனம். அப்படி மாறாம தனக்கு இவ்வளவு படைப்புகளை படைச்சாலும் எனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கிற விதையாக, உயிரியல் சக்தியாக நான் இருக்கிறேன். அடுத்து புத்திமதாம், அறிவுடையவர்களுடைய புத்தியாக நான் இருக்கிறேன். அறிவு உடையவர்களில் அறிவாக நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இது என்னுடைய அறிவு, எனக்கு தான் அறிவு அதிகம் நாம நினைச்சுக்கிறோம். இறைவன் என்ன சொல்றாரு? அந்த புத்தியும் நான் தான். உனக்குள்ள ஒரு புத்தி இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, புத்தி சக்தி இருக்கு அப்படின்னா அது உனக்கு சொந்தமானது அல்ல, இந்த சரீரத்துக்கு சொந்தமானது அல்ல, அது என்னுடையது. அடுத்தது தேஜஸ்வினாம் தேஜக, தேஜஸ் உள்ளவர்களின் ஒரு ஆரோக்கியம். தேஜஸ் என்னங்க? ஆரோக்கியம், ஒரு காந்த, ஒரு சக்தி உடல் இருக்கு பாத்தீங்களா, அது பேரு தேஜஸ். அந்த உடலிற்குள்ள இருக்கிற சக்தி தேஜஸாகவும் நான் தான் இருக்கிறேன். தேஜஸாகவும் அகமஸ்மி நான் இருக்கிறேன். புத்தி சக்தியாகவும் இருக்கிற, உடல் சக்தியாகவும் நான் இருக்கிறேன். புத்தி சக்தியாகவும் இருக்கிறேன், தேஜ சக்தியாகவும் இருக்கிறேன். அதாவது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிரியாசக்தியாகவும் இருக்கிற, இன்னொன்னு சொல்லலாம் கிரியாசக்தி, அதாவது அதை படைக்கிற சக்தி, இச்சாசக்தி சொல்ல வரீங்க. கிரியாசக்தி அடுத்த ஸ்லோகத்துல இச்சாசக்தி சொல்றாரு. அந்த மனதில் வருகிற ஆசையும் பத்தி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. இது கிரியாசக்தி. புத்திக்குள் நான் புத்தியாக இருக்கிறேன், தேஜஸ்க்குள்ள நான் தேஜஸாக இருக்கிறேன். ஓகே, அடுத்தது
ஸோ எந்த ஒரு புத்தி நமக்குள் வெளிப்பட்டாலும் புத்தி சக்தி அது இறைவனுக்கு சொந்தமானது. அந்த புத்தி கூர்மை, இன்டெலிஜென்ஸ், அது அவங்களுக்கு சொந்தமானது அல்ல, அது இறைவனுக்கு சொந்தமானது. அவர் அவங்களுடைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் நீங்க பாக்குறீங்கன்னா அது அந்த புத்தி கூர்மைங்கிறது அந்த சரீரத்துக்கு சொந்தமானது அல்ல, இறைவனுக்கு சொந்தமானதை அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் புண்ணிய பலன். அத புத்திய, இறைவன் கொடுத்த புத்திய அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, புத்தி இருக்கலாம் ஆனா அதை மறுபடியும் அந்த ஷார்பன் பண்ற வேலை அது என்னதுதான், அது அவன் பண்ணிக்கிறான் இல்லைங்களா. அந்த புத்தியை மறுபடியும் என்ன பண்ணி அவனு சாண தீட்டி கொள்றான்னு பார்த்தீங்களா, அந்த புத்தி மறுபடி கூர்மையாக்கி கொள்ளுதல் அவனுடைய முயற்சியினால் இருக்கலாம். ஆனா புத்தியினோட கூர்மை தன்மை என்பது இறைவனுக்கு சொந்தமானது. நாம பெருமைப்பட்டுக்கிறதுல, என்னோட சக்தின்னு சொல்றதுல அர்த்தமற்றது. அடுத்து பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷவ. பரதர்ஷவ, பரதகுலத்தில் சிறந்தவனே, இதுவும் அதே தான் தொடருது. பலவதாம், வலிமை உள்ளவர்களின் காமராக விவர்ஜிதம். பலவதாம் பரதர்ஷவ, இது நாம கொஞ்சம் சிந்திக்கப்பட வேண்டிய ஸ்லோகம். அழகான ஒரு கருத்தை சொல்றாரு. பலவதாம், வலிமை உள்ளவர்களின், அவங்களுடைய காம ராக விவர்ஜிதம், ஆசை பற்று அற்ற பலம். பலமா ஒருத்தருக்கான், அவன் உள்ள எப்படி இருக்கான், காம ராக விவர்ஜிதம், ஆசையும் பற்றும் அற்ற பலம், வலிமையாக, அவனுக்குள் இருக்கிற வலிமையாக நான் இருக்கிறேன். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் லைன் என்ன சொல்றாரு, பூதேஷு, பிராணிகளிடையே, சப்தமி பகுவச்சனம், தர்ம அவிருத்தக, தர்மத்திற்கு புறம்பல்லாத, தர்ம அவிருத்தக மீனிங் எழுதுக்கு நான் விளக்குறேன். தர்மத்திற்கு புறம்பல்லாத காமக, ஆசையாக, இச்சாசக்தி வருது. போன ஸ்லோகத்தில் சொன்ன பார்த்தீங்களா, கிரியாசக்தி படைப்பு. இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு எல்லா இச்சாசக்தியும் நான் தான். எதை ஒருத்த மனசுல ஆசைப்பட்டாலும் அந்த ஆசைப்படுறதுங்கிறதுக்கு என்ன வேணும், ஒரு சக்தி வேணும். அந்த ஆசைப்படுறங்கிற சக்தியும் நான் தான். ஆனா நாம என்ன சொல்லுவோம், எனக்கு அந்த ஆசை, எனக்கு அந்த ஆசை அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த சக்தியாகவும் இறைவன் இருக்கிறார். காமக அஸ்மி. சோ இங்க என்ன சொல்றாரு, பரதகுலத்தில் சிறந்தவனே நானே. 2 பாயிண்ட் சொல்றாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். என்ன சொல்றாரு பாருங்க, நான் வலிமையுள்ளவர்களின் ஆசையும் பற்றுமற்ற வலிமையாக இருக்கிறேன். ஒருவர்த்த வலிமையா இருக்கான் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற ஆசையும் பற்றுமற்ற வலிமையாக இருக்கிறேன். அடுத்தது பிராணிகளிடையே தர்மத்துக்கு புறம்பல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன். இப்ப இச்சாசக்தி அப்படின்னா, தர்மத்துக்கு உட்பட்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு இச்சா இருக்கும். தர்மத்துக்கு உட்படாமல் அதர்மம் செய்யறான் பாத்தீங்களா, அவனுக்கு ஆசை இருக்கும். 2 பேத்துக்குள்ள ஆசை இருக்கும். இவர் என்னங்கிறாரு, 2 சக்தி நான் தாங்கிறாரு. இது எப்படி நாம டெப்தா புரிஞ்சுக்கணும். இப்ப தர்மத்துக்கு உட்பட்டவன் ஒருத்தன், அவனுக்கு உண்டான பலம், அந்த பலமா நான் இருக்கேங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அப்ப தர்மத்துக்கு உட்பட்டவன், அந்த தர்மத்தின் பிரகாரம், தர்மம்னு என்னங்க, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, இறைவன் சொல்றாரா அது செய்வார். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ, செய்ய மாட்டார். இது சாஸ்திரிய புருஷக, வேதாந்தத்துக்குள்ள வந்த தர்மத்துக்கு உட்பவர். சாஸ்திரத்துக்குள் வராமல் தர்மத்துக்கு உட்பட்டதில் எப்படி, ஏன்னா தர்மம்ங்கிறது 2 விதம் இருக்கும். சாஸ்திரத்துக்குள்ள வந்துட்டா தர்மம்ங்கிறது இறைவன் சொன்ன டூஸ் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்றவங்க சாஸ்திரிய புருஷக தர்மம். இப்ப சாஸ்திரத்துக்குள்ள வராதவங்க, அவங்களுக்கு எது இறைவன் சொல்லியிருக்கான்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கு என்ன தர்மம், எனக்கு எது நல்லதோ அது மற்றவர்களுக்கு நல்லது, நான் அதை செய்வேன்.
எனக்கு எது கெட்டதோ அது மற்றவர்களுக்கும் கெடுதல், நான் செய்ய மாட்டேன். இவ்வளவுதான் அவங்க. அது அவங்களுடைய தர்மம். எப்படி இருந்தாலும் சரி. இப்ப இவங்க 2 பேர் என்னதுதான் தர்மத்துக்கு உட்பட்டவங்க, 2 விதமான தர்மத்துக்கு உட்பட்டவர்கள். நார்மல் வேதத்துக்குள் வராமல் தர்மத்தோட வாழ்றவங்க. அது எப்படி நார்ம்ஸ் வச்சுக்கிறாங்க? எனக்கு எது நல்லது, எனக்கு எது கெட்டதோ அது மற்றவங்களுக்கு கெடுதலா தான் இருக்கும் போது நான் செய்ய மாட்டேன். எனக்கு ஒருத்தர் திருடுறா என்னோட பொருள் ஒருத்தர் எடுத்தா பிடிக்காது, அப்ப எனக்கு அது பிடிக்கலிங் போது நான் திருப்பி மற்றவங்க பொருளை எடுக்க மாட்டேன். இப்படிங்கிற ஒரு தர்மம். இன்னொன்னு சாஸ்திரிய தர்மம்னு அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இறைவன் இது சொல்றாரு, கண்ணை மூடிட்டு செய்யணும், இது வேண்டாங்கிறாரு, செய்ய மாட்டேன். இதுதாங்க ஃபர்ஸ்ட் தர்மம்ங்கிற வேர்டுக்கு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி தர்மம் ஒரு உட்பட்ட புருஷன். இந்த தர்மம் இப்ப அவ ஒரு ஆசைப்படுறார், தர்மத்துக்கு உட்பட்டவர்கள் ஒரு ஆசை அவங்களுக்குள்ள வருது. அந்த ஆசை வரும்போது, வெளிப்படும் போது அந்த ஆசை என்ன சொல்றாரு? நானுங்கிறாரு. அவங்க மனதில் வருகிற ஆசை யாரு? நான் தான் அந்த ஆசை. யாரு? தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு பலம் மிகுந்தவர்கள், ராகத்வேஷத்துக்கு விட்படாமல் ஒரு ஆசையா இருந்தாலும் எடுத்துட்டால் சரி. சாஸ்திரிய புருஷர்கள் ராகத்வேஷத்துக்கு இருந்து விடுபட்ட ஆசையா இருக்கு அவங்களுக்கு. தர்மத்துக்கு உட்பட்டு சாஸ்திரத்துக்கு வராதவங்களுக்கு ராகத்வேஷத்துக்கு உட்பட்ட ஆசையா இருந்தாலும் சரி, எந்த ஆசையா இருந்தாலும் அந்த ஆசை நானுங்கிறார். இது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா தர்மத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்களுடைய ஆசையாக அகங்காரம் அந்த மனிதனிடம் இருந்தாலும் அந்த அந்த அகங்காரத்திலிருந்து வருகிற ஆசை நான் தான், இறைவன் தான். இன்னொன்னு யார்? அடுத்த ஆப்போசிட். இது தர்மத்துக்கு உட்பட்டவர்கள் மனதில் வருகிற ஆசையாக இருக்கிறேங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸி. இச்சை மனிதரிடம் ஒரு திறமை இருந்தா அப்புறம் பாருங்க, அத திறமை இருக்கும்போது அதை வெளிப்படுத்தணுங்கிற ஆசை யாருதான்? இறைவனது தான். ஒரு மனதில் ஒரு ஆசை இருக்கு, உடனே அவங்க என்ன பண்ண? செயல்படுத்தணும் இல்லையா? இச்சை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்த பிரயோசனம் இல்ல. அந்த இச்சை என்னவா மாத்துறாங்க? அவங்க கர்மமாக மாத்தணும். அந்த செயலும் அந்த ஆசையும் நான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெரிஞ்சிருக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆசை, சொல்லிக் கொடுக்கிற செயல், எல்லாத்துக்கும் காரணம் யாருதான்? இறைவன், நான் தாங்கிறது. இப்ப அடுத்த ஆப்போசிட் சைடு யாரு? அதர்மம் பண்றவனுக்கு ஆசை இருக்கே, அதுதான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுவும் என்ன மொத்தத்துல என்ன சொல்லிட்டாரு அவரு? இச்சா சக்தி நான் தான். அப்போ அதர்மத்துக்கு உட்பட்டவனிடம் வெளிப்படுகிற திறமையாக இருந்தாலும் சரி, அவனிடம் வெளிப்படுகிற ஆசையாக இருந்தாலும் சரி, அவன் அகங்காரத்தில் இப்ப சாஸ்திரிய புருஷகன் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு அது இறைவனே அந்த அவனுடைய ரூபமாக நின்று அந்த ஆசையை வெளிப்படுத்திட்டு இருப்பாரு. இங்க அதர்மத்துக்கு உட்பட்டவன் நான் இந்த சரீரம்ங்கிற அகங்காரம் அல்லது ஈகோ, என்னால முடியும், ஈகோட அந்த இடத்துல சரீர அபிமானம் வேண்டாம், நான் தனிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு ஆளு அவமனதில் அதர்மத்துக்கு உட்பட்டவன் ஒரு ஆசை வருது அப்படின்னா அந்த இடத்துல அது அவனுடைய ஆசைங்கிற போது அந்த இடத்துல அந்த ஆசை தோஷமாக மாறுகிறது. அவனுக்குள்ள அந்த ஆசைங்கிற ஒரே சக்தி தாங்க. அது தர்மத்துக்குள்ள வரும்போது அது 4 பேத்துக்கு தர்மத்துக்கு வாழ்றவனிடம் அந்த ஆசை வெளிப்படும் போது நிர்தோஷம். அதர்மத்திலேயே அந்த ஆசை வெளிப்படுது, இறைவனோட சக்தி தான் அவன் மனசுக்குள்ள ஆசையா வருது, ஆனா எதோடு கூடியிருது? தோஷம். அதே ஆசை ஆனா அவனுக்குள்ள அதர்மத்துல போறதுனால அந்த ஆசை எப்படி வெளிப்படுது? அவங்கிட்ட தோஷமாக வெளிப்படுகிறது, குறையாக. அவன் என்ன பண்றான்? எல்லா இதுலயும் அடாவடி பண்ணி சொத்து சம்பாதிக்கிறது ஆகட்டும், எதா இருந்தாலும். சோ இறைவனுடைய ஆசை நல்லவங்ககிட்டயும், நீங்க தர்மம்னா நீங்க தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றவங்ககிட்டயும் ஆசையா வெளிப்படுது, அதர்மத்தை செய்யறவங்ககிட்டயும் அது ஆசைதான் இருக்கு. அது 2 ஆசை நான் தாங்கிறாரு. ஆனா தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றவனுடைய, அது சாஸ்திரிய புருஷனா இருந்தாலும் சரி, பிராகிருத புருஷனா இருந்தாலும் சரி, தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்றவனுடைய மனதில் வரும்போது அந்த ஆசை எப்படி வெளியில் வருது? நிர்தோஷமாக வெளிப்படுகிறது. ஆனா அதர்மத்துக்கு உட்பட்டவனிடம் என்னுடைய ஆசைதான், நான் தான் அந்த ஆசை, ஆனா வெளிப்படும் போது அது என்ன ஆயிருது? தோஷத்துக்கு உட்பட்டதாகிறது. இதுதான் அவர் சொல்றாரு. அப்போ அவனுடைய வலிமையாக, தர்மத்துக்கு உட்பட்டவனுடைய வலிமையாக நான் தான் இருக்கேன், அதர்மத்துக்கு உட்பட்டவனுடைய வலிமையாக நான் தான் இருக்கேன், அவனுடைய ஆசையாக நான் தான் இருக்கிறேன், அதர்மத்தினுடைய ஆசை நான் தான் இருக்கேன். ஆனா தர்மத்துக்கு உட்பனிடம் இருக்கிற வலிமை வெளிவரும் போது அது தோஷம் இல்லாம வருது. அந்த வலிமை
நீங்க பாருங்க, அதே தான் இங்கேயும். அதர்மத்துக்குட்பட்டவனுடைய வலிமையா வெளியில் வரும்போது தோஷ வலிமையாகது 4 பேர்த்த அடிக்கிறதுக்கு அது பயன்படுறது. எது தர்மத்துக்குட்பட்டிடம் அது என்ன ஆகுது? நிர்தோஷமாக 4 பேர்த்துக்கு வலிமை பயன்படுகிறது. இந்த இடத்துல அந்த ஃப்ரீ வில் plays a very important role between என்னுடைய ஆசையும் அது வெளிப்படுறக்கும் நடுவில் யார் வந்து நிக்கிறா? இப்போ ஃப்ரீ வில். நான் தான் ஆசையா இருக்கேன், அது வெளிப்படுறக்கு நடுவில் யார் வந்து உட்கார்ந்துக்கிறா? தேர்ந்தெடுக்கும் சக்தி. ஆசையாக நான் இருக்கேன், அது வெளிப்படும் போது நடுவில் வந்து நிக்கிற ஃப்ரீ வில் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா ஃப்ரீ வில் ஒன்று இருக்கிறனாலதான் அவன் தர்மத்தையும் தேர்ந்தெடுக்கலாம், அதர்மத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். இப்ப அந்த ஃப்ரீ வில்ல அவன் தர்மத்துக்கு பயன்படுத்தினானா அந்த இறைவனுடைய ஆசை வெளிப்படும் போது 4 பேத்துக்கு அது பயன்படுது. அவனுடைய வலிமையும் சரி, அவனுடைய ஆசையும் சரி, அவனுக்கும் மற்றவர்களுக்கும் அது நல்லதாய் அமைகிறது. அதே ஃப்ரீ வில் அவன் எங்க யூஸ் பண்ணலாம்? அதர்மத்துக்கு யூஸ் பண்ணி வெளிப்பட்டான ஆசை அவர்தான், இறைவன் தான். ஆனா அவன் ஃப்ரீ வில் அதர்மத்துக்கு யூஸ் பண்ணி அந்த கர்மத்தை அவன் அந்த ஆசை வெளிவரும் போது தோஷமாக வந்துருது. அந்த இறைவனுடைய வலிமை வெளியில் வரும்போது தோஷமா வந்துருது. புரியுதுங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். ஏன்னா 2 ஆள் எப்படிங்க அவன் மனசுலயே ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்வாதி இருக்காங்க, கோடி கோடிய ஜனங்களுடைய பணத்தை இப்படி கடவுள் இருக்காரா இல்லையா, இவங்களுக்கு எதுக்கு இப்ப ஒரு ஆசை? அவன் மனதில் இருக்கிற ஆசையும் இறைவன் தான். முடிச்சுக்கலாம். அது கோடி கோடியா என்ன சொல்றது, ஊரை அடிச்சு உலையில வைக்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளவு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி நான் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசைப்படுறான் பாத்தீங்களா? அவன் நினைங்க, என்ன ஆனாலும் சரி, எத்தனை பேர் செத்தாலும் சரி, என் சாராய கடையில் எத்தனை மனம் வந்தாலும் எனக்கு அது வேணும், அதனால எத்தனை செத்தாலும் சரி, அப்படி ஒரு ஆசை வருது பாத்தீங்களா? இவர் என்ன சொல்றாரு? அந்த ஆசை நான் தாங்கிறாருல. எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அந்த ஆசை நான் தான். இதுதான் சைக்கலாஜிக்கல் பாயிண்ட். அந்த ஆசை நான் தான். ஆனா அதுக்கு நடுவில் நான் என்ன கொடுத்துட்டேன்? ஃப்ரீ வில்னு ஒண்ணு இருக்கு, தேர்ந்தெடுக்கிற சக்தியை நான் கொடுத்துட்டேன். அது அவன் அந்த ஆசைய தேர்ந்தெடுக்கிற சக்தியில தர்மத்தை தேர்ந்தெடுத்து போனானா அவனுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அந்த ஆசையை அவன் என்ன சாய்ஸ் பண்ணலாம்? ஏன்னா இறைவன் கொடுத்துட்டார் ஃப்ரீ வில். அதர்மத்துக்கு பயன்படுத்தினானா இப்படி போகுது, தர்மத்துக்கு பயன்படுத்தினானா அது அவனுக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லதாக அந்த ஆசை வெளிப்படுகிறது. சோ ஆசை என்பது டவுட் வர வேண்டாம். ஏன்னா நிறைய இந்த புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் இருக்கிற ஆசை இறைவன்னா எப்படி இது இறைவன் எப்படி அந்த இடத்துல அந்த தப்பு நடக்கிறதுக்கு அவர் விடுறாரு அப்படின்னா ஃப்ரீ வில் பிளேஸ். என்னது? தேர்ந்தெடுக்கும் சக்தி. அது தோஷமுள்ள ஆசையாகவும் தோஷமுள்ள பலமாகவும் வெளிப்படலாம். நிர்தோஷமான தோஷமற்ற ஆசையும் தோஷமற்ற வலிமையும் இவர் என்ன சொல்றாரு? இப்போ அந்த தோஷம் இல்லாம வெளிப்படுது பாத்தீங்களா? அந்த வலிமையாகவும் அந்த ஆசையாகவும் நான் இருக்கிறேன். ஏன்னா நடுவில் அவன் வந்துடுறான் ஃப்ரீ வில். நான் வெளிப்படுறதுக்கு முன்னால் அங்க யார் வந்துடுறா? அந்த மனிதனுடைய ஃப்ரீ வில். தட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படி சொன்னாலும் அந்த ஆசையும் நான் தான், அந்த பல தோஷத்தோட அவன் வெளிப்படுத்தினாலும் சரி, அவனோட ஃப்ரீ உள்ளது. நான் கொடுத்த ஆசையை, நான் கொடுத்த பலத்தை அவன் எப்படி வெளிப்படுத்தினாலும் சரி, அந்த ஆசையும் பலமும் நான் தான். அவன் அதை தப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ராங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்? அந்த ஃப்ரீ வில் கொடுத்தாரு, நான் தான். புரிஞ்சுங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். ஏன்னா ஆசையாக இறைவன் இருக்கிறார். என்ன சொல்றாரு? பலமாகவும் இருக்கிறார். இச்சா சக்தி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது கிரியா சக்தி. எது? படைப்புக்குள் ஒரு படைப்பு நடைபெறுகிறதுன்னா அதுவும் என்னாலதான். அந்த பீஜம். ஏன்னா குரங்கிட்டு இருந்து என்ன வரணும்? குரங்குதான் வரணும். நான் அதான் சொன்னேன், குரோமோசோம்ஸ் தட் டிசைட்ஸ் நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். அதுவும் என்னங்கிறாரு? நான் பாத்தீங்களா எப்ப சொல்லி இருக்காரு இந்த குரோமோசோம் விஷயத்த? ஏன்னா பீஜம் எது? நான் இந்த மனித சரீரம் எடுத்ததுக்கு எது தெரியுங்களா? சயின்ஸ்ல பீஜம் குரோமோசோம் தான். எத்தனை குரோமோசோம் டிசைட்ஸ் அனிமல்ஸ்? 48, 46, 20, 10 தான் என்ன ஆகுது? பீஜம். அதுவும் என்னங்கிறாரு? நான் தான். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். சயின்ஸ் அப்படியே இறக்குறாரு இங்க. அடுத்தது ஏ சைவ சாத்விகா பாவாஹ ராஜ சாஸ்தாம் தாமசாஸ்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமகி. 12வது ஸ்லோகம். இன்னொன்று முடிச்சிட்டோமா? ஓகே.
தர்மத்திற்கு புறம்பில்லாத ஆசை. இப்ப நீங்க இந்த ஸ்லோகத்தை படிக்கிற மாதிரி மீனிங் படிக்கிற பாருங்க. அந்த 11 நல்லா புரியும். பரதகுலத்தில் பிறந்தவனே, நான் வலிமை உள்ளவர்களின் ஆசையும் பற்றும் அற்ற வலிமையாக இருக்கிறேன். பிராணிகளிடையே தர்மத்துக்கு புறம்பல்லாத ஆசையாக நான் இருக்கிறேன். அந்த இடத்துல என்னோட ஆசை அப்படி வெளிப்படுது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா டைரக்டா இந்த ஸ்லோகத்தை படிச்சா புரியறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது இப்போ சேவா சேன மேலும் அதோட ஆட் பண்றார். யூ ஆட் திஸ் ஸ்லோகா வித் ப்ரீவியஸ் ஸ்லோகாங்கிறார். எடுத்தோன்ன மேலும் நான் மேல சொன்ன அதே கருத்தை தான் இங்கேயும் சொல்றேன். எவை ஏ சாத்விகாக பாவாக, பாவான இந்த இடத்துல பொருள் ஆப்ஜெக்ட். சாத்விகமான பொருள்களோ, எதெல்லாம் சாத்விகமான பொருள், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சாத்விக எல்லா மாயினோட வெளிப்பாடா இருக்கிறதுனால நீங்க எதை பார்த்தாலும் அதுல என்ன இருக்கும்? சாத்விகம் இருக்கும், ரஜஸ் இருக்கும், தமஸ் இருக்கும். நம்ம அதுதான் சொல்லிப்ப நினைக்கிறேன். இப்ப நீங்க தேவர்கள் எடுத்தீங்கன்னா அதுல 3 விதமான தேவர்கள் இருப்பாங்க. நீங்க விலங்குன்னு எடுத்தீங்கன்னா, மரம்னு எடுத்தீங்கன்னா கூட 3 இருக்கும். சாத்விக மரம்னா நல்ல பழங்களை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது சாத்விக மரங்கள். அதிக புளிப்பு காரமுடைய பழங்களை கொடுக்கக்கூடியது ராஜச பழ என்னது பிளான்ஸ். விஷத்தன்மையுடையது, சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற தாவரங்களுக்கு பேர். அதுல எந்த குணத்தையுடையது? தாமச குணத்தினுடைய வெளிப்பாடு செடிகளுக்குள்ள இருக்கும். அனிமல்ஸ், பசு சாத்விக குணம். ரஜம் புலி சிங்கம் இதெல்லாம் என்னது? ரஜச குணம் டாமினன்ட். இதெல்லாம் என்னது? இந்த மெதுவா எருமை இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் தாமச குண பிரிடம். இந்த மாதிரி எதை பார்த்தீங்கன்னாலுமே அதுல 3 இருக்கும். இவர் என்ன சொல்றாரு? மேலும் எவை சாத்விகாக சாத்விகமான பொருட்களோ, எவை ராஜசாக எவையெல்லாம் ராஜசமானதோ, எவையெல்லாம் சாத்விகமா நீங்க எதை பாக்குறியோ, ராஜசமா எதையெல்லாம் பாக்குறியோ, தாமசாக தாமசமா எதையெல்லாம் பாக்குறியோ, எல்லாமே நான் தான் சொல்றது. எதையெல்லாம் சாத்விகமா பாக்குறியோ, எதையெல்லாம் ராஜசமா பாக்குறியோ, எதையெல்லாம் தாமசமா பாக்குறியோ, தானு அவற்றை மத்தக ஏவா. அழகான ஸ்லோகம். தான் அவற்றை மத்தக ஏவ, மத்தகன என்னிடமிருந்து, பஞ்சமி என்னிடமிருந்தே, ஏவக்காரம் போட்ட என்னிடமிருந்துதான் அப்படின்னு அர்த்தம். எம்பசைசிங், என்னிடமிருந்துதான். நீ எதை ராஜசமா பார்த்தாலும் சரி, தாமசமா பார்த்தாலும் சரி, எதை எல்லாமே என்னிடமிருந்தே. இதி வித்தி, இது என்னிடமிருந்து வந்திருக்குதுன்னு அறிந்துகொள். வித்தி மே யூ நோ. ஏன் எப்படி இந்த இடத்துல எதை நாம் திங்க் பண்ணணும்? இந்த அத்தியாயத்துல நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்பரா பிரகிருதி மாயா, எனக்குள் இருக்கிற ஈஸ்வரன் பேசிட்டு இருக்கிறாரு. எனக்குள் இருக்கிற அப்பரா பிரகிருதி மாயாதான் இந்த உலகமாக இருக்கிறாங்க. சோ எதை நீ தாமசமா பார்த்தாலும் ராஜசமா பார்த்தாலும் சாத்விகமா எதை நீ பார்த்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ, ஈஸ்வரஹா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. வித்தி மேயு நோ. தூ, ஆனால் அதுல இருந்து அப்படியே டக்குன்னு பிரிக்கிறாரு. தூ அகம் நான். சோ அப்பரா பிரகிருதி ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று பார்க்கும்போது அனைத்தும் என்னதான்? நான் தான். ஆச்சா, நீங்க பாருங்க. தூ ஆனால் அகம் தேஷு ந தேமை. அகம் நான், தேஷு அவற்றில், ந இல்லை. கான்ட்ரடிக்ட் சென்டென்ஸ். அதெல்லாம் நான் தாங்கிறாரு, ஆனா அதுல நான் இல்லைங்கிறாரு. பாருங்க, தேஷு அவற்றில், ந தேமயி, ந இல்லை, தேனா அவை, மயி அவை என்னிடத்தில் இல்லை. மயி என்னிடத்தில், தே அவை ந இல்லை.
இதுல என்ன கருத்து சொல்றாரு? மேலும் போன ஸ்லோகத்தோட ஆட் பண்ணிக்கோ. எவை சாத்விகமானதோ ராஜசமானதை நீ பாக்குறையோ, தாமசமானதை நீ பாக்குறையோ, பொருள்களை பாக்குறையோ, உயிருள்ளதை பாக்குறையோ, உயிரற்றதை பாக்குறையோ, நகரதை பாக்குறையோ, பறக்கிறத பாக்குறையோ, விலங்குகளை பாக்குறையோ, தாவரங்களை பாக்குறையோ, எல்லாம் என்னன்றாரு? அவை அனைத்தும் என்னிடமிருந்து உண்டானது. அப்படிங்கும் போது எதை தெரிஞ்சுக்கணும்? என்னிடம் இருக்கிற அபரா பிரகிருதியில் இருந்து தோன்றியது. அடுத்து என்ன சொல்றாரு? ஆனால் அவற்றில் நான் இல்லை, அவை என்னிடம் உள்ளது. இதான் சொல்றாரு, அவற்றில் நான் இல்லை, ஆனா அவையெல்லாம் என்னிடம் இருக்கிறது. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இதத்தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதின்னு நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இந்த ஸ்லோகம் புரிய போகுது. இப்போ அபராப்பிரகிருதியாக பார்க்கும்போது என்னிடம் இருந்துதான் என்ன இருக்குது? நான் தான் இவை எல்லாமே ஆகியிருக்கிறேன்னு சொல்றாரு. என்னிடம் இருக்கிற அபராப்பிரகிருதிங்கிற தத்துவம் மாயை தத்துவம் தான் ஈஸ்வரர் சொல்றாரு. ஈஸ்வருடைய தன்மை என்ன? பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. இந்த இடத்துல நின்னா மட்டும்தான் இந்த ஸ்லோகம் புரியும். அப்போ ஈஸ்வரன் ரெண்டு தன்மை, ஒன்னு பராப்பிரகிருதி, இன்னொன்னு அபராப்பிரகிருதி. அபராப்பிரகிருதிங்கிற நிலை நின்று பார்க்கும்போது நான் தான் என்னவாயிருக்கேன்? இந்த உலகமாக மாறியிருக்கிறேன். அவற்றில் நான் இருக்கிறேன், ஆனா அவை என்னில் இல்லைங்கும் போது எங்க வந்துடணும்? பராப்பிரகிருதியாக பார்க்கும்போது நான் எல்லாவற்றிலும் வெளிப்பட்டாலும் அசங்கக, எனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் மாறாமல், எவற்றிலும் என்ன கிடையாது? ஒட்டோ வரவா கிடையாது. நான் அவற்றில் இல்லை, அவற்றால் நான் பாதிக்கப்படுவது இல்லை. ஒரு தாமசமா இருக்குன்னா இறைவன் தாமச குணத்துக்கு போயிடுவாரா என்ன? ஒரு ரஜோகுணம் சத்துவ குணத்தில் வெளிப்படுறாருங்கிறக்காக எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்? இப்ப சத்துவ குணத்திலேயே அவர் வெளிப்படுறாரு, தமோ குணத்திலேயே வெளிப்படுறாரு, ரஜோ குணத்திலே வெளிப்படுறாருன்னா அந்த குணங்களால் நான் பாதிக்கப்படுவது இல்லை. ஏன்? அகம் அசங்கக, பிகாஸ் அகம் த பராப்பிரகிருதி. பிரம்ம தத்துவமாக நான் வெளிப்படும் போது நான் அசங்கக, நான் அதில் வெளிப்படுவதில்லை. இது ரெண்டு தான். ரெண்டு அப்படி தூணு பிரிக்கும் போது, தூ மீன்ஸ் அந்த வேர்டு எப்பவுமே ரெண்டா பிரிக்கும். ரெண்டு டிஃபரெண்ட் கான்செப்ட். தூங்குற வேர்டு பாருங்க, அதுக்கு முன்னால் இருக்கிறது அபராப்பிரகிருதி பிரிச்சாரு, அது தூங்குற வேர்டுக்கு பின்னால வர்றது பராப்பிரகிருதி. அதைத்தான் அந்த தூ போட்டு நம்மளுக்கு குறிக்கிறார். தூ சின்ன ஒரே ஒரு லெட்டர் தாங்க, தூ. தட் இண்டிகேட்ஸ், நான் ரெண்டை பிரிச்சு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஒன்னு பராப்பிரகிருதி, இன்னொன்னு அபராப்பிரகிருதி. அப்ப ஈஸ்வரன் தான் எப்படி சொல்றாரு அவரு? நான் தான் எல்லாமே. ஆனா நான் அவற்றில் என்ன கடைசியில் பாருங்க, அவற்றில் நான் அவற்றில் இல்லை, அவை என்னிடம் உள்ளன. என்னிடம் உள்ளன என்னது? அனைத்தும் என்னிடம்தான் இருப்பை பெறுகிறது. அதுக்கு சத்தாகவும் சித்தாகவும் நான் தான் இருக்கேன், பராப்பிரகிருதி. ஆனா என்ன சொல்றாரு? அவற்றில் நான் இல்லை. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் படைச்சாரு அவருன்னு தெரியுது, அவராத்தான் இருக்கிறாரு. ஆனா அவற்றில் நான் இல்லைன்னு என்ன? அந்த குணங்களால் நான் பாதிக்கப்படுவது இல்லை. ஒரு சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடா இருந்தாலும், ரஜோ குணமா இருந்தாலும், தமோ குணம்னாலும், அந்த அது பாருங்க, இந்த மனதில் இருக்கிற குணங்களாலும் அல்லது மனதில் இருக்கிற கல்மஷங்களாலும், ஒவ்வொரு மனதில் எத்தனை கல்மஷம் இருக்கு? ராக, துவேஷம், பயம், விருப்பு, காமம், குரோதம், எதனாலையும் நான் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொல்லும் போது அவர் எங்க நிக்கிறாரு? ஐ எம் த பராப்பிரகிருதி, என்னிடமிருந்துதான் அதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லும் போது அவர் எங்க நிக்கிறாரு? அபராப்பிரகிருதி. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஈஸ்வரா. அதான் அவர் சொல்றாரு. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். அடுத்த வாரத்துல கிளாஸ்ல பார்க்கலாம். திரிபேர் குணமயேர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேப்யஃப் பரமவ்யயம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல சிந்திக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.